அஜித்தின் குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்கு? இதோ சுட சுட படத்தில் முழு விமர்சனம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிறார். ஜிவி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். விடாமுயற்சி தோல்விக்கு பின் அஜித்தின் ரசிகர்களிடையே அடுத்த நம்பிக்கையாக உருவான அஜித் குமாரின் குட் பேட் அக்லி படம் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் நடிகர் அஜித் குமார் ஆரம்பத்தில் கெட்டவராக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இனிமே இதெல்லாம் வேண்டாம் என திருந்தி வாழ முடிவு செய்கிறார் அஜித். ஆனால் தன்னுடைய மகனுக்காக மீண்டும் வில்லனாக மாறும் சூழல் அஜித்துக்கு ஏற்படுகிறது. அந்த வகையில் மீண்டும் பழையபடி கெட்டவராகவே மாறுகிறார் அஜித்குமார். இதுதான் படத்தின் கதை சுருக்கம். படம் முழுக்க படம் பழிவாங்கும் கதை என்று சொல்ல முடியாத அளவிற்கு அப்பா மகன் சென்டிமெண்ட், கணவன் மனைவிக்குள் இருக்கும் சென்டிமெண்ட் என ஒரு கமர்ஷியல் படமாக அமைந்துள்ளது அஜித்தின் குட் பேட் அக்லி. பொதுவாக அஜித் நடிக்கும் படங்களில் சண்டை காட்சி சொல்லும்படியாக இருக்காது. ஆனால் இந்த படத்தில் மிக பிரம்மாண்டமாக சண்டை காட்சிகள் பார்ப்பவர்கள் வியந்து பார்க்கும் வகையில் இருக்கிறது. மேலும் நடிகை சிம்ரன் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை ஏற்று இந்த படத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய நடிப்பு பாராட்டும்படியாக அமைந்துள்ளது. மேலும் படம் எந்த இடத்திலேயும் சோர்வு ஏற்படாமல் மிகவும் சுவாரஸ்யமாக செல்கிறது. அந்த வகையில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தில் அஜித்தை வைத்து மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அஜித்துக்கு இது ஒரு மிகப்பெரிய மாஸ் படமாக அமைந்துள்ள நிலையில் அஜித்தின் கரியரில் இது ஒரு பெஸ்ட் படம் என்று சொல்லும் அளவிற்கு எல்லா பக்கமும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் அர்ஜுன் தாசன் நடிப்பு மிக சிறப்பாக அமைந்துள்ளது. மேலும் படம் பார்ப்பவர்களுக்கு எமோஷனல் டச் ஏற்படுகிறது. படம் கடைசி வரை அஜித்தின் ஸ்டைலிஷ் குறையாமல் இருப்பது அஜித் ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்தி உள்ளது. படத்தின் சில காட்சிகள் ஒரே ராகம் என்று சொன்னாலும் படம் முழுக்க ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்டாக அமைந்திருக்கிறது. மேலும் இன்டர்வல் காட்சி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறார். மொத்தத்தில் கிளைமாக்ஸ் காட்சியில் ரசிகர்கள் எழுந்து நின்று கைத்தட்டும் வகையில் அமைந்திருக்கிறது குட் பேட் அக்லி. விடாமுயற்சியின் தோல்வியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அஜித்தும் இதில் முழு ஈடுபாட்டுடன் நடித்துள்ளது திரையில் பார்க்கும் போதே தெரிகிறது. அஜித் என்ற மாஸ் ஹீரோவுக்கு சரியான படமாக இது உள்ளது. சில ஹீரோஸ்களுக்கு சில மாஸ் இருக்கும். அதுபோல கோட் அணிந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலில் அஜித் நடந்து வந்தாலே ரசிகர்கள் விசில் அடித்து கொண்டாடுவார்கள். தீனா, மங்காத்தா, பில்லா, வாலி போன்ற படங்கள் ஏற்கனவே சக்கை போட்ட படங்கள். அந்த படங்களின் ரெஃபரன்ஸுகள் இந்த குட் பேட் அக்லியில் உள்ளதால் தியேட்டரை அஜித் ரசிகர்கள் தெருக்க விட்டு வருகிறார்கள். ஆக்ஷன், பாட்டு, சண்டை, பஞ்ச் டயலாக் என எல்லாமே உள்ளதால் இது ஒரு மாஸ் மசாலா படமாக பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. புக்கிங்கே 15 கோடிக்கு இப்போது நடந்துள்ளது. வெளிநாடுகளில் 20 கோடிக்கு நடந்துள்ளது. சனி, ஞாயிறு விடுமுறை என மொத்தம் 4 நாளில் 120 கோடியை தாண்டும். எப்படியும் 500 கோடி முதல் 750 கோடி ரூபாய் வரை இந்த படத்தின் கலெக்ஷனை எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தின சேவல்